டேய் யாரா நீங்களா? சொல்லுடா யாரா நீங்க? அவனை விடாத சீனு. அவன் யாருன்னு பாரு. டேய் நம்மளை கண்டுபிடிச்சிருவோம் போல இருக்க. மாயா டேய் டேய் என்ன சொல்றல்ல? சீனு டேய் அவனை விடுடா. முதல்ல இந்த தீயை அணைக்கணும். சார் உள்ள மெட்டீரியல்லாம் ஒன்றும் ஆகல சார். உள்ள மெட்டீரியல்லாம் சேஃபாக தான் இருக்கு. யார் இவனுங்க? எதுக்கு வந்து நெருப்பு வச்சானுங்கன்னே தெரியலையே. இப்பதான் நம்ம கடை டெவலப் ஆயிட்டு இருக்கு. புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். ஒருவேளை யாராவது பொறாமையில கூட பண்ணிருக்கலாம் மேடம். திரும்படா. டேய் டேய் நீ தானடா என்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போன? ஆமாம்மா, நான் தாம்மா உங்களை இங்க வர சொன்னேன். இருக்குடா இப்போ உள்ள வச்சு கதவு போட்டுன. நான் பூட்டலம்மா, அது காத்துல எப்படியோ சாத்திக்குச்சுமா. நான் இப்பதாம்மா வந்தேன். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வந்து கதவை திறந்தம்மா. எங்கடா என் பணம்? இப்ப நான் பணம் எடுத்துட்டு வரலம்மா. என்ன விளையாடுறியா? கோவிலுக்கு வந்தா பணத்தை தரேன்னு சொன்னேன்ல, இப்ப பணம் இல்லன்னு சொல்ற? இல்லம்மா, நீங்க அடகு வச்ச அந்த சேட்டுக்கிட்டே கொடுத்துட்டம்மா பணத்தை. என்ன என்னடா பேசுற? நான் அடகு வச்சதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு நீங்க கடையில அடகு வைக்கும் போது நான் பார்த்தம்மா. அப்போதுல இருந்தே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தம்மா. அதுக்கப்புறம் தான் பணத்தை திருடுனேன். அந்த பணத்தை இப்ப சேட்டுக்கிட்டே கொடுத்துட்டம்மா. அன்னைக்கு என் பணத்தை திருடிட்டு போயிட்டு அவ்வளவு திமிரா பேசுன. இப்ப என்ன நிலவு மாதிரி நடிக்கிறியா? என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேம்மா. நான் பணத்தை திருடி இருக்க கூடாதுமா. அன்னைக்கு நான் திருடிட்டு போனதுக்கு அப்புறம் என் குழந்தைக்கு முடியாம போயிடுச்சுமா. ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்ததுக்கு அவளுக்கு இதயத்துல ஏதோ நோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் பண்ண பாவெல்லாம் சேர்த்துதான் என் பிள்ளைக்கு வந்து சேர்ந்துருச்சுமா. அந்த குற்ற உணர்ச்சியில தான் நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேம்மா. என்னடா பேசுற? என்கிட்டயே வந்து பணத்தை கொடுத்துருக்கலாம்ல. வர்ற வழியில போலீஸ் செக்அப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கம்மா. அந்த பையில அந்த கடையோட ரசீது இருந்துச்சுமா. அதான் நேரா போய் அந்த சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டம்மா. பழைய கேஸ்ல என்ன தேடிக்கிட்டு இருக்காங்கம்மா. அதாம்மா மறைஞ்சு மறைஞ்சு இங்க வந்தேன். உங்களையும் இங்க வர சொன்னேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதாம இங்க வர சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? நீங்க என்ன நம்பலனா அந்த சேட்டுக்கே நான் போன் போட்டு தரேன். நீங்களே கேளுங்கம்மா. ஹலோ சேட்டு, நான் வந்து பணம் கொடுத்தேன்ல, அதை இந்த அம்மா கிட்ட சொல்லுங்க. இந்தாங்கம்மா. ஹலோ, நான் சேட்டு பேசுறேம்மா. ஐயா, இவன் வந்து என் பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றான். ஆமாம்மா, எல்லா விஷயத்தையும் அவன் சொன்னான். உங்க பணத்தை திருடிட்டானாமே, அவனா வந்து பணத்தை கொடுத்தான். அப்படியா? ஆமாம்மா. எனக்கு என் நகை தேவைப்படுது. காலையிலே வாங்கம்மா, நான் எடுத்து வச்சிடுறேன். சரிங்க ஐயா. இது ஓகே தானே? நல்லா இருக்கு. ஆனா ஏன் இடம்புரி பிள்ளையார வாங்கிட்டு வந்திருக்க? நீ பிள்ளையார் தான் வாங்க சொன்ன, வாங்கிட்டேன். மற்ற டீட்டெயில்ஸ் எனக்கு எதுவும் தெரியாது. இப்ப இது சரியில்லையா? போய் மாத்திட்டு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
இடம் புரியா இருந்தா என்ன வலம் புரியா இருந்தா என்ன சாமி ஒண்ணுதானே நமக்கு நல்லதுதான் பண்ணும். ஆமா அது என்ன இடம்புரி வலம்புரி, அதுல என்ன வித்தியாசம்? இடம்புரி பிள்ளையாரு நமக்கு வர இடையூறுகளை எல்லாத்தையுமே போக்கும், தடைகள் எல்லாத்தையும் சரி பண்ணும். ஆனா வலம்புரி பிள்ளையாரு நம்ம வளமா வாழ்றதுக்கு வழி பண்ணும். இப்போ நமக்கு நிறைய தடைகள் தானே வருது, அதுக்கு இடம்புரி பிள்ளையார் தான் சரியா இருக்கும். பரவாயில்லையே, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாம் என் அம்மா கிட்ட கத்துக்கிட்டதுதான். நீ பிள்ளையார அங்க வச்சு அலங்காரம் பண்ணு, நான் சுண்டல் சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் நான் செய்யறேன். படைச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அலங்காரம் தானே, இப்பவே பண்ணிட்டா போச்சு. கதிர், நம்ம சேர்ந்து முதல் விசேஷமா விநாயகர் சதுர்த்தியை தான் கொண்டாடுறோம். விநாயகர் நமக்கு துணையா இருந்து நமக்கு வர எல்லா பிரச்சனையையும் சரி பண்ணிடுவாரு. நமக்கு இருக்கிற பண பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிடும். நீ என்ன பண்ண, இத அங்க வச்சிரு. வாங்க சார்.